ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சி ஒரு குடும்பத்தையும் அந்த நபரையும் சார்ந்தது. ஒரு ஊழியனுடைய வீழ்ச்சி பின் ஒரு சபை வீழ்ச்சியாகும், ஒரு சமுதாயமே வீழ்ச்சியாகும், அவங்க குடும்பம் வீழ்ச்சியாகும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சியாகும். அப்ப இந்த ஊழியக்காரருடைய வீழ்ச்சியினால பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரே சொப்பனத்தை அதிகமா பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ சம்திங் ப்ராப்ளம் காட்டுறார் ஆண்டவர். அதாவது மலம், அரை நிர்வாணம், மேல் சட்டை இல்லாமலோ அல்லது கால் சட்டை இல்லாமலோ நீங்கள் வீடுகளிலோ தெருக்களிலோ நிற்பது போல சொப்பனங்களை பார்ப்பீர்களானால், இல்ல மலம் கழிப்பது போல ஒரு சொப்பனங்களை பார்ப்பீர்களானால், உங்களை சுற்றி ஆட்கள் இருக்கும் நேரத்தில் நீங்கள் மட்டும் ஒரு அரை நிர்வாண காட்சியில் இருப்பீர்களானால், தேவன் அதை குறித்து உங்களோடு ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார். மனிதன் மலம் கழிக்க வேண்டும், ஆனா சாணம் போடுகிறான்னா அவனுடைய மகிமை மாறுகிறது. மாட்டுக்கு புல்லை திங்கிற போல தின்னாதான் சாணம். மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகளை சிதறடிப்பேன். தாவீது ராஜா பெத்லகேமின் கிணற்றில் இருக்கிற தண்ணீரை குடிக்கணும்னு ஆவல் கொள்றாரு. யார் தருவீங்கன்னு கேட்கிறாரு. இதை யார் கொண்டு வருவீர்கள் கேட்கிறாரு. 3 பேர் தன் பிராணனையும் எண்ணாமல் பெலிஸ்தர்கள் பாளையத்துக்குள்ள உள்ள போந்து அந்த கிணத்துல இருக்க தண்ணியை கொண்டு வராங்க. தாவீது ராஜா அதை வாங்கி தரையில ஊற்றி போட்டான். ஏனால் தங்கள் பிராணனையும் எண்ணாமல் போய் வந்த இந்த 3 மனுஷரின் இரத்தத்தை கொடுக்கும் இந்த செயல் எனக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு சொல்லி அதை செய்யாம இருந்தார். காலமே தாவீது யோவாப்புக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர்முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெற்றுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். ஒரு தேசத்திற்காக, மொத்த இஸ்ரவேலுக்காக ஒரு கோலியாத்தை அடித்து பெலிஸ்தரை ஃபுல்லா முறியடிச்ச தாவீது ராஜா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்ணுக்காக ஒரு தன் படையில இருக்க ஒரு யுத்த வீரனை கொல்றக்கு மும்முரமாய் நடக்கிற யுத்தத்துல கொண்டு போய் அவனை நிறுத்துங்க. ஏன்னா பிரச்சனைகளை ஜெயிப்பீங்களோ அப்பத்தான் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்தும் நமக்கு என்ன சொல்றது, அவர்கள் பிராணன் உங்களுக்கு அருமையாக எண்ணப்படும். ஆமா, அது வரைக்கும் உரியாவின் பிராணனை அருமையாக பார்க்கல. தன் தேசத்தில் யுத்த காலத்தில் நிக்கிறவரை கொண்டு வந்து ஆளை காலி பண்ணி விட்டாரு. ஆனா இங்க உயிரை பணைய வச்சு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்தா அதை குடிக்கல, ஊத்துறாரு. சோ அவர்கள் பிராணன் அருமையா இருந்தது. ஆனா உரியாவின் பிராணன் அருமையாக எண்ணப்படவில்லை. ஏன்னு சொன்னீங்க, இது வந்து ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் எப்ப வருங்கிறது எல்லாமே உங்களுக்கு அழகா தெரியும். சோ தேவனோடு இணைந்திருக்கிறவர்கள் இது ஈஸியா கண்டுபிடித்து இந்த பிசாசின் கிரிகளை அழிக்க முடியும். அதனால் அந்த ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இங்கு தேவனை விட்டே விலகி போற அளவுக்கு ஒரு குற்ற செயல் நடக்காது. தேவன் வந்து ஆபிரகாமை அடுத்து சந்திக்கும் போது நீ உத்தமனாயிரு அப்படிங்கிறார். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளை கெட்டுப்போகிற பழைய மனுஷனை கலந்து விட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஸோ பழசு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க புதிய மனுஷன் ஆயிட்டீங்க. உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர் ஆயிட்டீங்க. மெய்யான நீதி பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மட்டும் சொல்லல, நீங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சாலமோனே சொல்றாரு, நீ உன் இளவயதின் மனைவியோடு மட்டும் மகிழ்ந்திரு, அந்நிய பராஸ்திரின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? இச்சைக்கு எதிர்த்து நிற்பது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, விகாரங்களுக்கு எதிர்த்து நிற்பது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, களியாட்டுகளுக்கு எதிர்த்து நிற்பது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, இப்படிப்பட்ட செயல்களில் நாம் எதிர்த்து நிற்கிறோம்னா நிச்சயமாக நீங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அது மட்டும் கிடையாது, சிம்சோன் இருக்கிறாரு. சிம்சோனும் ஒரு ஸ்திரீயின் மடியிலே படுத்து கிடந்தவர் தான். அதனால அவர் வீழ்ச்சிக்கு தான் போனார், வாழ்வடையில. ஒரே மனை உடையவனாக இருக்க வேண்டும் சபை நடத்துகிறவன்.
தன் குடும்பத்தை நல்லபடியாக நடத்தணும். அப்படி கிறிஸ்துவுக்குள் பிரியமான நண்பர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு அருமையான இதனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முக்கியமான செய்தி, முக்கியமாக ஊழியர்கள் கேட்க வேண்டிய செய்தி. ஊழியர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான செய்தியாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சி ஒரு குடும்பத்தையும் அந்த நபரையும் சார்ந்தது. பாருங்க, ஒரு தனி மனிதனுடைய வீழ்ச்சி ஒரு குடும்பத்தையும் அந்த தனி மனிதனையும் சார்ந்ததா இருக்கும். ஆனா ஒரு ஊழியனுடைய வீழ்ச்சி பின் ஒரு சபை வீழ்ச்சியாகும், ஒரு சமுதாயமே வீழ்ச்சியாகும், அவங்க குடும்பம் வீழ்ச்சியாகும், அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீழ்ச்சியாகும். அப்ப இந்த ஊழியக்காரருடைய வீழ்ச்சியினால பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அவர் பாதிக்கப்படுகிறாரு, சபை பாதிக்கப்படுகிறது, சமுதாயம் பாதிக்கப்படுகிறது, அவர்களை ஃபாலோ பண்ண அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். அப்போ ஊழியக்காரனுடைய வீழ்ச்சியிலிருந்து நாம் எப்படி விடுதலை ஆக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நேரங்களில் நான் சின்ன வயசுல இருந்தே நிறைய சொப்பனங்களை பார்ப்பதுண்டு. ஆமா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து சொப்பனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுவார். சில வருஷங்கள் அது புரிஞ்சு கொள்ளலை. ஆனால் ஆவிக்குரிய ரெலம்ல நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த காரியம் இதைத்தான் சொல்லுகிறது என்று நான் புரிந்து கொண்டேன். சொப்பனங்கள் மூலமாய் தேவன் பைபிள்ல பல இடங்கள்ல வெளிப்பட்டிருக்கார். பல ஆதாரங்கள் இருக்கு. யோசேப்புக்கு சொப்பனங்கள் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் தகப்பனாகிய யோசேப்புக்கும் சொப்பனத்தில் வெளிப்பட்டார். பார்வோனுக்கும் சொப்பனத்தில் வெளிப்பட்டார். எல்லாருக்கும் சொப்பனத்தில் வெளிப்பட்டிருக்கார். அங்கு நேபுகாத் நேசருக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டார். அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் வெளிப்பட்டார். அப்படின்னா சொப்பனத்தின் மூலம் தேவன் உங்களிடம் பேச விரும்புகிறார். அப்படி பல நேரங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசியிருக்கிறார். இப்ப ஒரு ஒரே சொப்பனத்தை அதிகமா பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ சம்திங் ப்ராப்ளம் காட்டுறார் ஆண்டவர். அதாவது மலம், அரை நிர்வாணம், மேல் சட்டை இல்லாமலோ அல்லது கால் சட்டை இல்லாமலோ நீங்கள் வீடுகளிலோ தெருக்களிலோ நிற்பது போல சொப்பனங்களை பார்ப்பீர்களானால், இல்ல மலம் கழிப்பது போல ஒரு சொப்பனங்களை பார்ப்பீர்களானால், உங்களை சுற்றி ஆட்கள் இருக்கும் நேரத்தில் நீங்கள் மட்டும் ஒரு அரை நிர்வாண காட்சியில் இருப்பீர்களானால், தேவன் அதை குறித்து உங்களோடு ஏதோ ஒன்று சொல்ல வருகிறார். ஸோ மலம், அருவருப்பு, அரை நிர்வாணம், அசிங்கம், அவமானம், இப்படி இதுக்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. அப்படிப்பட்ட காரியங்கள் சில நேரங்கள் என் வாழ்க்கையில வந்துட்டே இருக்கு. அப்படின்னா இது குறித்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அசிங்கமானதும் அருவருக்கப்படத்தக்கதும் ஏதோ ஒன்று நம்மகிட்ட ஆண்டவர் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறார். இல்லை வேறு நபர்களை காட்டும் பொழுது, உங்களே காட்டும் பொழுது, நம்மை போன்ற ஒருவரை, நாம் நேசிக்கக்கூடியவர்களை கூட அந்த சொப்பனத்துல நம்ம எடுத்துக்கலாம். சில நேரங்கள் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம் சொப்பனங்கள்ல. அப்போ ஸோ அருவருக்கப்படத்தக்கதான காரியம், அவமானப்படத்தக்கதான காரியம், ஸோ தலையில முடி இல்லாம பாக்குறீங்கன்னா நீங்க ஞானம் இல்லாம செயல்படுற காரியங்கள், இப்படி பல காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துகிறார். ஸோ கடந்த நாட்கள்ல ஒரு சொப்பனம் பார்க்குறேன். மனிதன் மாடு போடுகிற சாணத்தை போட்டால் அதுக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு போடுகிற சாணத்தை மனிதன் போடுற மாதிரி பார்த்தா அவனுடைய மகிமை மாறுகிறது. நான் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்த ஒரு மாசம் 1.5-2 மாசமே இருக்குன்னு வச்சுக்கலாம். 1.5 மாசத்துக்கு மேல இருக்கும். மனுஷன் சாணம் போடுகிறவன் பார்த்தா மனிதன் மலம் கழிக்க வேண்டும். ஆனா சாணம் போடுகிறான்னா அவனுடைய மகிமை மாறுகிறது. மாட்டுக்கு புல்லை திங்கிற போல தின்னாதான் சாணம் விடும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு காரியம். ஸோ அன்கிளீன் டாய்லெட்டா அது தொடர்ச்சியாக வரும். நம்ம வாழ்க்கையில் எப்பப்பெல்லாம் தவறு நடக்க போகுது, எப்பெல்லாம் அருவருப்பான காரியத்தில் நீங்கள் ஈடுபட போறீங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறோம்னா, ஸோ இந்த மாதிரி சொப்பனங்கள்லாம் ரெகுலராக வர ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும், இதை ஆவிக்குரிய ரீதியாக எதிர்க்க வேண்டும். அதனால தான் சொல்றாரு பவுல் எபேசியர் புஸ்தகத்தில் எழுதும் பொழுது இந்த கடைசி பாருங்க, எபேசியர் எடுங்க. எபேசியர் எடுத்து இந்த லாஸ்ட் 6வது அதிகாரத்துல அவர் சொல்றார், கொரிந்தியர் எபேசியர் 6ல சொல்லுது, நீங்கள் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏழில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனோட அதிகாரம் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசின் தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளாகணும். அப்போ பிசாசு சம்திங் நம்மளை ஒரு வழியில கொண்டு போக போறான், நமக்கு எதிரான ஒரு சில பிரச்சனைகளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த போறான் அப்படின்னா நாம் அதை எதிர்க்க திராணி உள்ளாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருக்க வேண்டும். அப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா, சொப்பனங்களிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்திலிருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு கிருபை. அப்போ ஒரு ஊழியனுடைய வீழ்ச்சிக்கு பின்னால், இந்த ஊழியன் இப்படிப்பட்ட வீழ்ச்சியில இறங்கிட்டான்னா அவனுடைய சபை பாதிக்கப்படுது, அவருடைய ஆவிக்குரிய லைஃப் பாதிக்கப்படுது, அவருடைய குடும்பம் பாதிக்கப்படுது, சமுதாயம் பாதிக்கப்படுது, அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த அத்தனை பேரும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ வீழ்ந்து போறக்கு நிலையாகுது. ஸோ தன்னுடைய ஒரு மந்தையை சிதறடிக்கிறதுக்கு, ஏன்னா வசனம் சொல்லுது, ஆடுகளை சிதறடிப்பேன், மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகளை சிதறடிப்பேன். ஸோ மெய்ப்பனை பிசாசு தாக்க ஆரம்பிக்கிறான்னா ஆடுகள் சிதறடிக்கப்படுகிறது. இதெல்லாம் என்னன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு ஆண்டவர் தான் பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய வாசல், பாதுகாப்பு எல்லாமே. ஆனாலும் சில தந்திரங்கள்ல போய் சிக்கிட்டோம் அப்படின்னோம்னா அந்த வீழ்ச்சியை பார்க்கறாங்க நிறைய பேர். ஆனா தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது, அப்பொழுது அவன் பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். சோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க தாவீது ராஜா இருக்கிறாரு. அவர் பாருங்க, ஒரு விஷயத்த நான் பேசுறேன். 2 சாமுவேல் 23:14-13. தாவீது ஒரு விஷயத்தின் மேல் ஆவல் கொள்றார். 30 தலைவர்களுக்குள்ளே இந்த 3 பேரும் அறுப்பு நாளிலே அத்துலாம் கெபிலே தாவீதிடத்தில் போயிருந்தார்கள். பெலிஸ்தரின் தண்டு ரெப்பாகிம் பள்ளத்தாக்கிலே பாளையமாய் இறங்கின போது தாவீது அரணான ஒரு இடத்தில் இருந்தான். அப்பொழுது பெலிஸ்தரின் தானயம் பெத்லகேமிலே இருந்தது. தாவீது பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றின் தண்ணீர் மேல் ஆவல் கொண்டு தன் தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர் தர வேண்டும், கொண்டு வருகிறவன் யார் என்று கேட்டான். அப்பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தரின் பாளையத்திலே துணிந்து புகுந்து பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணற்றிலே தண்ணீர் மொண்டு தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அதை அவன் குடிக்க மனதில்லாமல் அதை கர்த்தருக்கென்று ஊற்றி போட்டான். பாருங்க, தாவீது ராஜா பெத்லகேமின் ஒளிமுக வாசலில் இருக்கிற கிணத்தின் தண்ணீர் மேல் ஆவல் கொள்றாரு. இதை யார் எனக்கு கொண்டு வருவார்னு கேட்டோம்னா, அந்த 3 பேர் 3 பராக்கிரமசாலியின் பெலிஸ்தரின் பாளையத்தில் இருக்கிற பாளையத்திலே துணிந்து போய் அந்த பெத்லகேமின் கிணத்தில் இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்தார்கள். ஆனாலும் தாவீது அதை குடிக்க மனதில்லாதவராய் அதை ஊற்றி போட்டார். ஊற்றிட்டு சொல்றாரு, கர்த்தாவே, தாங்கள் பிராணனை எண்ணாமல் போய் வந்த அந்த மனுஷரின் ரத்தத்தை குடிக்கும் இந்த செயல் எனக்கு தூரமாயிருப்பதாக என்று சொல்லி அதை குடிக்க மனதில்லாதிருந்தான். இப்படி அந்த 3 பராக்கிரமசாலிகளும் செய்தார்கள். தாவீது ராஜா பெத்லகேமின் கிணற்றில் இருக்கிற தண்ணீரை குடிக்கணும்னு ஆவல் கொள்றாரு.
யார் தருவீங்கன்னு கேட்கிறாரு. இதை யார் கொண்டு வருவீர்கள் கேட்கிறாரு. 3 பேர் தன் பிராணனையும் எண்ணாமல் பெலிஸ்தர்கள் பாளையத்துக்குள்ள உள்ள பூந்து அந்த கிணத்துக்கு தண்ணியை கொண்டு வராங்க. தாவீது ராஜா அதை வாங்கி தரையில ஊற்றி போட்டான். ஏனால் தங்கள் பிராணனையும் எண்ணாமல் போய் வந்த இந்த 3 மனுஷரின் ரத்தத்தை கொடுக்கும் இந்த செயல் எனக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னு சொல்லி அதை செய்யாம இருந்தார். இது எப்ப நடந்ததுன்னா, தாவீது ராஜாவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்ட பிறகு நடக்குது. சில வீழ்ச்சிகளை எல்லாம் சந்தித்ததுக்கு பிறகு நடக்குது. ஆமா, தாவீது ராஜா சில வீழ்ச்சிக்கு பிறகுதான் இந்த ஒரு மைண்ட் வருது. ஆனா அதுக்கு முன்னால அவர் ஒண்ணு செய்யறாரு. அங்க அவர் வீழ்ச்சி ஆகிற காரியம், அவர் வீழ்ந்து போகிற காரியத்துல இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் இருக்கும் பொழுது விழும்போது நடந்த ஒரு சம்பவம். இதே 2 சாமுவேல் 11 எடுங்க. அதுல நான் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 11:2 எடுத்தீங்கன்னா, ஒரு நாள் சாயங்காலத்திலே தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரியின் மேல் உலாத்தி கொண்டிருந்த பொழுது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரியின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியவாளாய் இருந்தாள். அப்பொழுது தாவீது அந்த ஸ்திரீ யார் என்று விசாரிக்க ஆள் அனுப்பினான். அவள் எலியாமின் குமாரத்தையும் எத்தினாகிய உரியாவின் மனைவி பத்சேபாளாய் இருந்தாள் என்றார்கள். சோ இந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். தாவீது ராஜா மேல உப்பரியின் மேல் உலாவுறாரு. அங்கு பத்சேபாளை பார்க்கிறார். அது யாருன்னு விசாரிச்சா எலியாவின் மகள் உரியாவுடைய மனைவி. ஆனாலும் பரவாயில்ல. அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை வரவழைத்து அவளிடத்தில் வந்த பொழுது அவனோட சயனித்தாள். பிற்பாடு அவள் தன் தீட்டு நீங்கும்படி சுத்தரித்துக் கொண்டு தன் வீட்டுக்கு போனாள். அந்த ஸ்திரீ கற்பம் தரித்து தன் கற்பவதி என்று தாவீதுக்கு அறிவிக்கும்படி ஆள் அனுப்பினார். அப்பொழுது தாவீது எத்தினாகிய உரியாவை தன்னிடத்தில் அனுப்பி யோவாபின் அண்டைக்கு ஆள் அனுப்பி அப்படியே யோவாப் உரியாவை தாவீதிடத்துக்கு அனுப்பினான். பாருங்க, பத்சேபாளை பார்க்கிறாரு. அவர் மேல் ஒரு ஆசை வைக்கிறாரு. யாருன்னு, யாருடைய மகள், யாருடைய மனைவின்னு தெரிஞ்சும் அவளோடு கூட அவர் இருக்கிறார். ஒரு தாம்பத்திய உறவுல இருக்கிறார். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நேரம் ஒரு ராஜாவாயிட்டாரு. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த விஷயத்தை நான் சொல்றேன். உரியா அவனிடத்தில் வந்தபொழுது தாவீது அவனை பார்த்து, யோவாப் சுகமா இருக்கிறானா, ஜனங்கள் சுகமா இருக்கிறாளா, யுத்தத்தின் செய்தி நற்செய்தியா என்றெல்லாம் விசாரித்து உரியாவை தன் மனைவி இடத்துல பிரவேசிக்க சொல்றார். உரியாவோ அன்று ராத்திரி திராட்சரசம் பாருங்க. ஆனாலும் உரியா தன் வீட்டுக்கு போகாமல் ராஜாரமன் வாசலே ஆண்டனுடைய எல்லா சேவரோடு கூட படுத்துக் கொண்டிருந்தான். உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீது அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பிரயாணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, நீ உன் வீட்டுக்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதா கூடாரங்களிலே தங்கி என் ஆண்டவனாக யோவாப்பும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையமாயிருக்கையில் நான் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் என் மனையோடு சயனிக்கிறதுக்கும் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்வதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்மாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று தாவீதோடு சொல்லு. ஸோ தாவீதை உரியாவை யுத்த காலத்துல இருந்து வர சொல்லி அவனை குடிக்க வச்சு மனைவியோட போக சொல்றார். ஏன்னா இவர் செய்து தப்ப மறைக்கிறதுக்காக. அப்ப என்ன நடக்குதுன்னா, தாவீது ராஜாவின் வாழ்க்கையில சோ நல்லா போயிட்டு இருக்கிற லைஃப்ல அங்க ஒரு வீழ்ச்சி நடக்கிறதுக்கான பிசாசின் தந்திரம் நடக்குது. அவர் நல்லவர் தான், நல்லாதான் இருந்தாரு. ஆனால் உரியாவின் மனைவி பத்சேபாள் சௌந்தரியமானவர்கள் கண்டு. சோ என்ன நடக்குன்னா, பிசாசு சில தந்திரமான காரியங்கள்ல நம்மளை அனுமதிக்க ஆரம்பிப்பாங்க. யுத்த களத்திலே, தன் போர்க்களத்திலே நாட்டு மக்களுக்காக போராடக்கூடிய, யுத்தம் பண்ணக்கூடிய யூரியாவை வரவழைத்தார். அவர் சொன்னது நடக்கலன்னு சொல்லி மீண்டும் யோவாப்பு உரியா கையில ஒரு லெட்டரை எழுதி கையில கொடுத்து, அது யோவாப் வாங்கி படிச்சா என்ன சொல்றாருன்னா, அதே அதிகாரத்துல, காலமே தாவீது யோவாப்புக்கு ஒரு நிருபத்தை எழுதி உரியாவின் கையில் கொடுத்து அனுப்பினான். அந்த நிருபத்திலே மும்மரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி
அவன் வெற்றுண்டு சாகும்படி அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று எழுதியிருந்தான். ஒரு தேசத்திற்காக, மொத்த இஸ்ரவேலுக்காக ஒரு கோலியாத்தை அடித்து பெலிஸ்தரை ஃபுல்லா முறியடிச்ச தாவீது ராஜா இங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்ணுக்காக ஒரு தன் படையில இருக்க ஒரு யுத்த வீரனை கொல்றக்கு மும்முரமாய் நடக்கிற யுத்தத்துல கொண்டு போய் அவனை நிறுத்துங்க. ஏன்னா தப்பு நடந்துருச்சு. இந்த தப்பை மறைக்கிறதுக்காக தாவீது ராஜா உரியாவை கொண்டு போய் மும்முரமா நடக்கிற யுத்த களத்துல உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படி செய்யுங்கள் அப்படின்ட்டு. அதே மாதிரி யோவா பண்ணி உரியா வெட்டுண்டு சாகுறான். 2-3 தப்பு நடக்குது. சோ ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, ஒரு மோகம், ஒரு பெண்ணின் மேல் மோகமோ இச்சையோ பிசாசுதான் தூண்டி விடுகிறான் என்பதை ஆணித்தனமாக சொல்ல விரும்புகிறேன். சோ இந்த மாதிரி சம்பவங்கள் மாம்ச பலவீனத்தினால் நடப்பதல்ல, ஒரு இச்சையின் ஆவியினால் நடக்கிற காரியங்கள். சோ தாவீது ராஜா நல்ல மனுஷன்தான். ஆனா அங்க ஒரு ஸ்பிரிட் அட்டாக் பண்ணுது அவரை. அந்த அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் யாருன்னு தெரிந்தும் தூக்கிட்டு வாங்குறாரு. பார்த்தது தப்பு, பார்த்துட்டாரு, ஓகே, மறுபடியும் பார்க்கிறார், யாருன்னு விசாரிக்க சொல்றார், தூக்குறார். தவறு நடக்கிறது. உரியாவை கொண்டு வர சொல்றார். உரியா வீட்டுக்கு போக சொல்றார். அவர் போகல. பிறகு யோவாப் இடத்துல சொல்லி ஆளை காலி பண்றார். ஒரு பெண்ணை தூக்குனதும் தப்பு, ஒரு ஆளை காலி பண்ணதும் தப்பு. அப்போ ஒரு சின்ன தவறு செய்ததுனால ஒரு கொலை குற்றவாளி ஒருவனை வீணா கொலை செய்யற அளவுக்கு போயிட்டார். இது எல்லாமே பிசாசினால் நடக்கிற செயல்கள். ஒரு தவறை மறைக்கிறதுக்காக ஒரு தன் நாட்டு யுத்த வீரனை கொலை பண்ணிட்டார். அப்போ இந்த உரியாவின் மனைவியின் மேலையும் பத்சேபாவின் மேல ஆவல் கொள்றார். அங்க என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, இது சாமுவேல் 2:11 நடந்த சம்பவம். இது ஆளவே காலி பண்ணியாச்சு, கொன்னாச்சு. அங்கு சாமுவேல் 2:23 நடக்கிறது. இப்ப மனம் திரும்பிக்காரு. இப்ப சீர்படுத்தப்பட்டவர் தாவீது என்ன பண்றாருன்னா, தன் ஜீவனையும் எண்ணாமல், தன் பிராணனையும் எண்ணாமல், அந்த தண்ணி, ஒரே ஒரு செம்பு தண்ணி, தண்ணியவே அவர் என்ன பண்றாருன்னா குடிக்கல, தரையில ஊத்திட்டாரு. உயிரை பணைய வச்சு கொண்டு வந்த தண்ணிய, நான் இவர்களின் இரத்த பலிக்காக இவர்களின் பிராணனை எண்ணாமல் போயிட்டு வந்த இந்த தண்ணீரை குடிக்கிறதா, அவர்கள் ரத்தத்தை குடிப்பது போல சொல்லி அந்த தண்ணியை நிலத்துல ஊத்துறாரு. ஸோ இவ்வளோ டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிருக்காரு. எப்போ அப்படின்னா, முன்னால செய்தார் ஒரு பிரச்சனை, இப்போ அவர் ஃபுல்லா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள் இது வயசான நாட்கள்ல. இப்ப எப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஜெயிப்பீங்களோ அப்பதான் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்தும் நமக்கு என்ன சொல்றது, அவர்கள் பிராணன் உங்களுக்கு அருமையாக எண்ணப்படும். ஆமா, அது வரைக்கும் உரியாவின் பிராணனை அருமையாக பார்க்கல. தன் தேசத்தில் யுத்த களத்தில் நிக்கிறவரை கொண்டு ஆளை காலி பண்ணி விட்டாரு. ஆனா இங்க உயிரை பணைய வச்சு ஒரு செம்பு தண்ணி கொண்டு வந்தாங்க, அதை குடிக்கல, ஊத்துறாரு. சோ அவர்கள் பிராணன் அருமையா இருந்தது. ஆனா உரியாவின் பிராணன் அருமையாக எண்ணப்படவில்லை. ஏன்னு சொன்னீங்கன்னா, அங்க பச்சைப்பாலின் மேல் இருக்கிற ஒரு காம விகாரங்கள், மோக இச்சை, இது ஒரு ஆவியா இருக்குது. இது வந்துச்சு அப்படின்னா ஆளை காலி பண்ணிடும், சபையை காலி பண்ணி விட்டுரும், சமுதாயத்துல உங்க மேல இருக்கிற அந்தஸ்தை கெடுத்து விட்டுரும், உங்க குடும்பத்துல பிரச்சனையை கிளப்பி விட்டுரும். இது ஒரு ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் எப்ப வருங்கிறது எல்லாமே உங்களுக்கு அழகா தெரியும். சோ தேவனோடு இணைந்திருக்கிறவர்கள் இது ஈஸியா கண்டுபிடித்து இந்த பிசாசின் கிரிகளை அழிக்க முடியும். அதனாலதான் பால் சொல்லும்போது சொல்லுகிறாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும் திராணி உள்ளாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான். இப்படி எல்லாம் சொல்லப்படுது. அவர் மட்டும் கிடையாதுங்க. அடுத்த ஒருத்தர் பாத்தீங்கன்னா சாலமோன். அவர் நான் காட்டுறேன். 2:11 ராஜாக்கள் 11:2. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவரண்டைக்கும் அவர்கள் உங்களுக்கும்
உங்கள் அன்றைக்கும் பிரவேசிக்கலாகாது. நீங்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். யாரோட? ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தையை நேசித்ததும் அல்லாமல் மோவாப்பியரும் அம்மோனியரும் ஏதோருமிலும் சிதோனியரும் எத்துயரும் ஆகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தார். பாருங்க, சாலமோன் அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகளின் மேல் ஆசை வைத்தார். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மேல் நீங்க ஆசை வச்சீங்கன்னா அவர்கள் நிச்சயமா அவர்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமா இருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவருடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வலிவு போக பண்ணினார். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சகாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாய் தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாய் கர்த்தருடைய உத்தமமாய் இருக்கவில்லை. அந்த ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இங்கு தேவனை விட்டே விலகி போற அளவுக்கு ஒரு குற்ற செயல் நடக்க ஆரம்பிக்கும். என்னன்னா, தேவன் மேல் இருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, ஒரு விசுவாசம் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னா, குற்ற உணர்வு வந்து நீங்க தேவனை விட்டு சற்று விலகி நிற்கிற அளவுக்கு தேவனை விட்டு அவருடைய இருதயத்தை சாய பண்ணர் யாருன்னா இந்த ஸ்திரீகள். அப்ப சாலமோனுடைய நாட்களில் ஒரு பெரிய வீழ்ச்சி நடக்குது. அதுக்கப்புறம் ராஜ்யபாகமே கமிழ்ந்து போகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அது 11, 12, 13 வாசனங்கள்லாம் வாசிங்கன்னா தெரியும். சாலமோனுடைய ராஜ்யபாரம் கவிழ்ந்துரும். அது தாவீதோடு சொன்னார். உரியாவின் சம்பவத்துக்கு பிறகு அங்க யாரு நம்முடைய நார்த்தான்வேல் சொல்றார், இதுக்கப்புறம் ராஜ்யபாரத்துல வேற மாதிரி சம்பவிக்கும் அப்படின்னு சொல்ல எதிர்மறையான காரியங்களை பாருங்க. அந்த சிரமத்தை நான் வாசிச்சர். இந்த 12வது அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா, கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். அவன் அவனிடத்தில் அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வரன், ஒருவன் தரித்திரன். இந்த கதையெல்லாம் சொல்றாரு. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் சொல்றாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது போல எத்தீனாக உரியாவை நீ பட்டயத்தில் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரன் பட்டயங்களை கொண்டு போட்டாய். இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி எத்தீனாக உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்னென்னைக்கும் வீட்டை விட்டு நீங்காது விலகாது இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் வரப்பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்துக்கொள்வேன், ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன். ஸோ இதெல்லாமே பழைய ஏற்பாடுகள் நடந்ததுதான். ஸோ இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாட்டியும் என்ன நடக்குன்னா, ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக போகும், சபை வீழ்ச்சிக்குள்ளாக போகும், ஜனங்கள் வீழ்ச்சி அடைவார்கள். ஏன்னா ஒரு ஊழியனை நம்பி ஒரு சபை, ஒரு குடும்பம், ஒரு சமுதாயம் பெருசா காத்துட்டு இருக்கு. இப்படி சப்பட்ட சம்பவங்கள்ல சிக்கணும் அப்படின்னா பெரிய வீழ்ச்சி அடையும். அது மட்டும் கிடையாதுங்க, சாலமோனுக்கும் இதே மாதிரி ராஜ்யபாரம் கலந்து போச்சு. தாவீது ராஜாவுக்கும் பெரிய, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தாய் அப்படின்னு சொல்லி இங்கேயும் சில எதிர்மறையான தீர்க்க தரிசனங்கள் தாவீது ராஜாவுக்கு வருது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சாலமோன் தான் அவர் எல்லாம் பிரசங்கி நீதிமொழிகள் எழுதுறாரு. வாலிபை மாயை, இளமை மாயை, எல்லாம் மாய நிலையில எழுதிட்டு நீ அப்ப என்ன பண்ணணும் அப்படி பண்றப்பட்டா, இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு டீட்டெயிலா நீங்க இந்த காரியங்களுக்கு பிறகு இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எப்படி விடுதலை ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்காக தான் தேவன் நம்மோடு சில சொப்பனங்களை காட்டுறார். இந்த மாதிரி காரியங்கள் உனக்கு வருது, எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து உத்தமமாய் நடக்க வேண்டும். எப்படி? இப்ப ஆபிரகாமும் இருந்தாரு, ஆபிரகாமுக்கு சாராள் இருந்தாங்க, சாராளுக்கு ஒரு வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருந்தது, உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். ஆனா சாராளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆகார் எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டார். தேவன்கிட்ட கேட்கல, ஆபிரகாம் சாராளை
வேலைக்காரியாக ஆகார் எடுத்துக்கொண்டார். அங்க ஒரு குழந்தை உண்டாகுது, அவர் இஸ்மவேல். அப்ப என்ன நடக்குது? தேவன் ஆபிரகாமை அடுத்து சந்திக்கும் போது நீ உத்தமனா இரு அப்படிங்கிறார். அப்ப ஆண்டவருக்கு அந்த விஷயத்துல வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, பிள்ளை இல்லை, அதற்காக வேறு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதை மறுக்கிறார். உத்தமனா இரு அப்படிங்கிறார். சோ தப்பு நடந்ததுக்கு பரிகாரமா அங்க இஸ்மவேலை ஆசீர்வதிக்கிறார், ஆகாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் பண்ணியாச்சு. இப்ப நாம என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில் நேரிடும் பொழுது இந்த இச்சை நாவி, காம விகாரத்தின் ஆவி, களியாட்டுகள், இவைகளிலிருந்து விடுதியாக வேண்டும் அப்படின்னு இங்க எபேசியர் புஸ்தகத்துல அதே நீங்க எபேசியர் எடுங்க, எபேசியன்ஸ் அதே 5வது அதிகாரம் 4வது அதிகாரத்துல எடுத்து வாசிச்சீங்கன்னா 19 வாசிங்க. உணர்வு 18 வாசிங்க. 4:18 அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இதயத்தின் கிடைத்தினால் தாங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவன் கண்ணீராயிருந்து உங்கள் உணர்வுகளாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அவளோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விவாதத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்துள்ள சத்தியத்தின்படி நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை கலந்து விட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாகி சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஸோ பழசு அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க புதிய மனுஷன் ஆயிட்டீங்க. உங்கள் உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர் ஆயிட்டீங்க. மெய்யான நீதி பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மட்டும் சொல்லல, நீங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா சாலமோனே சொல்றாரு, நீ உன் இளவயதின் மனைவியோடு மட்டும் மகிழ்ந்திரு. அந்நிய பராஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? பராஸ்திரி, ஆமா. அப்போ உன் இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்திரு. அவளே உனக்கு வரையாடும் பெண்மானும். இப்படி பல காரியங்களை நீ அவளுடைய ஸ்தானங்களினாலே திருப்தியாக கடவாய். யாரோட? மனைவியோடு. அப்போ இப்ப நீங்கள் இச்சைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுங்கிறது, நீங்கள் இச்சைக்கு எதிர்த்து நிற்பது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, விகாரங்களுக்கு எதிர்த்து நிற்பது, பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது, களியாட்டுகளுக்கு எதிர்த்து நிற்பது, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பது. இப்படிப்பட்ட செயல்களில் நாம் எதிர்த்து நிற்கிறோம்னா நிச்சயமாக நீங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துவீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னா ஆபிரகாமை பார்த்தும் தேவன் சொல்றாரு, ஆகாரை எடுத்த பணி உத்தமனாயிரு. தாவீதை பார்த்தும் தேவன் சொல்கிறார், உனக்கு அநேக ஆடுகள் இருக்க, ஒருத்தனுக்கு ஏழை குடியானவன், அவனுக்கு ஒரு ஆடுதான் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்ட. தாவீதையும் சொல்லுகிறார், சாலமோனை சொல்லுகிறார். அது மட்டும் கிடையாது, சிம்சோன் இருக்கிறாரு. சிம்சோனும் ஒரு ஸ்திரீயின் மடியிலே படுத்து கிடந்தவர் தான். அதனால அவர் வீழ்ச்சிக்கு தான் போனார், வாழ்வடையில. அவர் மேல் இருந்த உன் மீது இருக்க அபிஷேகம் என்ன, உன் மீது இருக்கிற ரகசியம் என்ன, உன்னை எப்படி நாங்கள் கீழ்ப்படுத்த முடியும் அப்படின்னு பெலிஸ்தர்கள் கேட்கிறாங்க. கேட்க சொல்றாங்க அந்த ஸ்திரீ கிட்ட. ஆனா அந்த ஸ்திரீ கேட்கும் போது 4 முறை பொய் சொல்லி, அந்த பொய் சொன்ன மாதிரி எல்லாம் அவனை கட்டி வச்சும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனா ஒரு நேரம் அவள் மேல் அவன் அதிக ஆசை கொண்டு சிநேகமா இருந்தான். அதனால என்ன பண்றான்? உண்மையை சொல்றான். அவன் தலைமுடியில் அபிஷேகம் இருக்குது. தலைமுடி சிரிச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா காலி ஆயிட்டான். அவனுடைய அபிஷேகம் சற்று வெளியே ஆவியானவர் வெளியே போனாரு. பெலிஸ்தர் மேற்கொண்டார்கள். முடி முளைத்த பொழுது மீண்டும் அவன் மேல் தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது. இப்படிலாம் வாசிக்கிறோம் நம்ம. அப்படின்னா அங்க வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா, காமம், விகாரம், இச்சை, களியாட்டுகள்,
இதை டெய்லியுமே உங்க மேல நம்மகிட்ட ஒரு மாம்ச பலவீனம் இருக்குன்னா அந்த பலவீனத்துலதான் இவனை தாக்க முடியும் அப்படின்னா அதை கொண்டுதான் அவன் பிசாசு தாக்குவான். ஏதோ ஒண்ணு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா பண்ணுவான். ஸோ பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நில்லுங்கள், சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ தாவீது உரியாவின் மனைவி எடுத்தாரு, சாலமன் அநேக பெண்களை சிநேகித்தார், சிம்சோன் மடியிலே படுத்து கிடந்தான், ஸ்திரீயின் மடியிலே. ஆபிரகாம் கூட ஆகாரை எடுத்துக்கொண்டார். இதுல எல்லாம் தேவனுக்கு சுத்தமா ஐடியாவே கிடையாது, இஷ்டமே கிடையாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களை விடுதலையாக்கி மன்னித்து மீண்டும் உங்களை அதே நிலைமைக்கு கொண்டு வருகிறது தான் நம்முடைய தேவன். ஆனா இந்த தப்பிதங்கள்ல இருக்கும் பொழுது என்ன ஆகுனா நீங்க வீழ்ச்சிக்குள்ளதான் செல்லுவீங்க, சபை வீழ்ச்சி அடையும். உங்களை வெட்டுறான் பிசாசு, இந்த விஷயத்துல உங்களை வெட்டி பிசாசு மந்தையை சிதறடிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால ஊழியர்கள் முக்கியமாய் கவனிக்க வேண்டியது, கேட்க வேண்டிய செய்தி, இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்த்தீர்களானால், பிசாசின் கிரிகளை எதிர்த்தீர்களானா வாழ்க்கையில மேன்மை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒரே மனை உடையவனாக இருக்க வேண்டும் சபை நடத்துகிறவன், தன் குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும், அவருடைய சாட்சி தெளிவா இருக்கணும். முன்னால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதனால சொல்றாரு முன்னே நீங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஈடுபட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ நீங்கள் புதிதான ஆவியுடர்களாய் புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கீங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு பால் சொல்றார். சோ இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, சபை ஒரு ஊழியனுடைய வீழ்ச்சி, சபையுடைய வீழ்ச்சி, ஒரு ஊழியனுடைய இப்படிப்பட்ட சில காரியம் இது மட்டும் கிடையாதுங்க. மது பழக்கம் எல்லாமே மாம்ச பலவீனம். ஏதாவது ஒண்ணு அவன்கிட்ட இருந்துச்சுன்னா அவன் வீழ்ச்சி அடையுதுன்னு இருப்பான். அவனுடைய ஆசீர்வாதத்தை சரியா பார்க்க முடியாது. தாவீது கூட அங்க மனம் கசந்து அழுது அதுக்கப்புறம் மனம் திரும்பினார். அதுக்கப்புறம் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். சிம்சோனும் தேவன்கிட்ட மீண்டுமா என்னை உடைய ஆவினால் நிரப்புங்க, இந்த பெலிஸ்தனை முற்றிலும் நான் இந்த பெலிஸ்தர்களை அழிக்கிறேன் அப்படின்னா ஆண்டு சொல்லலாம். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறவர், நம்மளை மறுரூபமாக்குறவர், கிருபையும் வரங்களை பெருக பண்ணுகிறவர். ஆனா இதுலயே இருந்துட்டா நமக்கு வெற்றி கிடையாது. இதுல இருந்து விடுதலை ஆகிறது தான் வெற்றி. அதனால வசனம் சொல்லுது, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான் அப்படி சொல்லுது. அதனால நான் சொல்றேன், இனிய தாம்பத்தியம் இதுதான் செய்தி. தன் மனைவியோடு, இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ந்து அவளுடைய ஸ்தானங்களில் அந்த திருப்தியாகும். ரெண்டு பேரும் கவனிக்க வேண்டிய விஷயம், நீ குடும்பம் கட்டப்படுவதற்கு கணவன் மட்டும் பிரச்சனை கிடையாது, மனைவிகளும் தன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க வேண்டும். மனைவிகளை பார்த்து தேவன் சொல்றார், உங்கள் சரீரம் இனி உங்களுக்கு சொந்தம் அல்ல, இந்த சரீரம் உங்கள் கணவருக்கே சொந்தமானது என்றுதான் பைபிள் சொல்லுது. நிறைய வீட்டுல பிரச்சனை ஏன்னா மனைவிகள் சரியாக தன் கணவனை கவனிக்கிறது கிடையாது. அதனால கணவனுடைய பார்வை வேற மாதிரி போகுது, இப்படிலாம் இருக்கு. ஸோ நீங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்தும் வாழும் பொழுது, சத்தியத்தில் நீங்கள் நடக்கும் பொழுது, சத்தியத்தில் வாழும் பொழுது, பைபிள் இந்த தாம்பத்தியத்தை பத்தி என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்து வாழ்ந்தாலே நீங்கள் 100% வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும். மனதார உங்களை வாழ்த்துகிறேன். தாவீது பெத்லகேம் இருக்கிற கிணற்றில் உள்ள தண்ணீர் மேல் ஆவல் கொண்டான். அந்த தண்ணீரை 3 பராக்கிரமசாலையில் எடுத்து வந்தார். அந்த தண்ணீர் இவர்கள் பிராணனையும் எண்ணாமல் இந்த தண்ணீரை கொண்டு வந்தனால் இவர்கள் ரத்தத்தை குடிக்கிறதுக்கு சமன்னு சொல்லி தரையில ஊற்றினார். அது மனம் திரும்பின தாவீது, அதாவது ஜெயிச்ச தாவீது. உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டு உரியாவியை போர்க்களத்தில்
போர் மும்முரமா நடக்கிற இடத்துல காலி பண்ணு சொன்னது பழைய தாவீது. அவர் இச்சை நாவினால் பிடிக்கப்பட்ட தாவீது. சாலமோன் உடைய மறுமனையாட்டிகளும் மனையாட்டிகளும் அவன் இருதயத்தை மாற பண்ணாங்க. அவன் போய் அந்நிய தேவர்களுக்கு பலியிட ஆரம்பித்தான். ஸோ பெண்கள் உடைய விஷயத்துல இறங்கணும்னா பலவிதமான பிரச்சனையை சந்திக்க நேரிடும். சபை போதகர்களும் ஊழியர்களும் விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதோ கிடைக்குது போயிடலாங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஊழியன் கர்த்தருடைய நியமங்களுக்கு உட்பட்டிருக்கிறான். இதே ஒரு தனி மனிதனுக்கு நடந்தா அவன் பர்சனல், அவன் குடும்பம், சமயத்தில் 4 பேர் திட்டுவாங்க போவாங்க, அவ்வளவுதான். ஆனா ஊழியன் அப்படி கிடையாது. பல பேர் பார்க்கிற மக்கள் பார்க்கிற ஒரு மனிதன், மக்கள் நேசிக்கிற மனிதன், மக்கள் உன்னை பார்த்து நடந்துக்கக்கூடிய ஒரு ஊழியன். அவனுடைய வாழ்க்கை எப்படியோ அப்படியே அதை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னன்னா, இனிய தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இதோடைய தொடர்ச்சியான செய்திகளில் மீண்டும் நாம் பேசுவோம். கர்த்தர் நல்லவர். God bless you.